வணக்கம். நாங்க தமிழ்நாடு பனையேறிகள் பாதுகாப்பு இயக்கம்னு நாங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். திருச்சி மாவட்டத்துல நாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாடு மத்திய அரசும் மாநில அரசும் உணவு பட்டியல்ல கல்ல வச்சிருக்காங்க. இத நாங்க பனை தொழில் பண்றதுக்காக நாங்க எல்லாம் மரம் ஏறி பனை விவசாயம் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். அத பாத்தீங்கன்னா அத பனை தொழில் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விவசாயிய பாத்தீங்கன்னா கல்லு இறக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி விசக்கல் இறக்கிதான் சொல்லி பொய் வழக்கு போட்டு முசிறி மதுவிலக்கு பிரிவு அதிகாரிகள் அவரை ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. அவங்களை விடுதலை செய்ய சொல்லி இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் மனு கொடுக்க வந்திருக்கோம். அதே மாதிரி எஸ்பி ஆபீஸ்லயும் நாங்க மனு கொடுக்க இப்ப போய்கிட்டு இருக்கோம். அவர் உடனடியா விடுதலை செய்யணும், எங்களோட வாழ்வாதாரம் இல்லாட்டி பாதிச்சிடும் அப்படிங்கறத இப்ப முக்கிய கோரிக்கையா நாங்க இப்ப வச்சு மாவட்ட ஆட்சியர் துணை மாவட்ட ஆட்சியர் நாங்க இப்ப மனு கொடுத்துருக்கோம். என்ன ரிப்ளை சொல்லிருக்காங்க? அவர் எஸ்பிக்கு ரிப்ளை பண்றேன் அப்படின்னு சொல்லி ஃபார்வர்ட் பண்றேன் மெசேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அவரை விடுதலை செய்யறதுக்கு நாங்க முயற்சி பண்றோம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நாங்க இப்ப எஸ்பி ஆபீஸ்க்கு நாங்க போயிட்டு இருக்கோம். இன்கேஸ் அவங்க பண்ணலானே உங்களோட அடுத்த கட்ட கோரிக்கை? அடுத்த கட்ட போராட்டம் தான். போராட்டம் திரும்ப அடுத்தடுத்து மனத்து போராடுவோம். அப்படி இல்ல அப்படின்னா எங்களுக்கு இந்த வருஷம் நடக்க இருக்கிற தேர்தல்ல பனையேறிகள் பாதுகாப்பு இயக்கம் கண்டிப்பா வாக்களிக்க மாட்டோம் அப்படிங்கறத இதன் மூலமா நாங்க தெரிவிச்சுக்கிறோம். எந்த கட்சி எங்களுக்கு ஆதரவா எங்களுக்கு பனையேறிகளை வாழ வைக்கிறதுக்கும் பனையேறிகள் தொழில் பண்றதுக்கும் ஜீவோ போடுறாங்களோ அவங்களுக்கு தான் வாக்களிப்போம் அப்படிங்கறத இதன் மூலமா தெரிவிச்சுக்கிறோம்.